யோவான் சுவிசேஷ புத்தகத்தை இந்த நாளிலும் கூட அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய அந்த கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரியத்தில் பாருங்கள், அவளோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் உணர்த்தி பேசி கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரீ கேட்குற 25வது வசனத்தில், யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். ஆமாம், அவளுக்கு தெரியுது பாருங்க. அப்போ அந்த மேசியாவை குறித்ததான காரியங்களை அவள் அறிந்து வைத்திருக்கிறாள். அதனால தான் பாருங்க, அந்த ஒரு ஆத்மா வீணாக போயிடக்கூடாது. இந்த காரியங்களை தெரிந்து கொண்ட இவள் என்ன ஆயிடக்கூடாது, இவளுடைய பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து இவ வீணாக போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேடி வருகிறார். அவர் வர நேரத்துக்கு இவர் வருகிறார் பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அவ சுவிசேஷம் சொல்கிற மாதிரி ஆண்டவருக்கு சொல்கிறா, மேசியா வருவார், அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லுவார், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆண்டவர், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு, நினச்சி பாருங்க. அவன் நினச்சிட்டு இருக்கா, மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் எல்லாத்தையும் பண்ணுவார், எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு இருக்கா. அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவள் கேள்விப்பட்டிருக்கா. இந்த காரியத்தை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லும் போது, நான் தான் அவருன்னு சொல்லும் போது அவளுடைய மனநிலைமை எப்படியா இருந்திருக்கும். தருணத்திலே அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த செகண்டில் அவங்க சீசர்களும் வந்துடுறாங்க. எப்படி 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுறாரு, நான் தான் மேசியான்னு சொல்கிறாரு. சொல்லி கொண்டு இருக்கும் போதே சீசர்கள் வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே அவங்க போயிருந்தவங்க வந்துட்டு தருணத்திலே அவருடைய சீசர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா ஆண்டவர் ஸ்திரீ கூட பேச அதிகமான அந்த காரியங்கள் இல்லை. அதனால பாருங்க, அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் எவ்வளவா அவர் தன்னுடைய அந்த எவ்வளோ ஒரு தன்னுடைய சாட்சியின் காரியங்கள், பரிசுத்தத்தை நமக்கு மாதிரியாக ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறாருன்னு பாருங்க. ஆச்சரியப்படுறாங்க. ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. ஏன் பேசுறீங்க? ஏன்னா அன்றைய நாட்களிலே யூதர்கள் சமாரியருடனே எவ்வளவும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சமாரியர்கள் ஒரு தாழ்ந்த ஜாதியாரை போல, அவங்க அந்த இடத்துல போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் இவர் ஒரு யூதனாக இருக்கு. அவங்க வஸ்திரங்களை பார்த்தாலே தெரியும், அந்த தொங்கல்கள் இருக்கும், இவர் யூதர் தான், அந்த முக்காடு அந்த காரியங்கள், அப்போ இவர் யூதர் தான் அப்படின்றது தெரியும். இன்னொன்று, பார்வைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க யூதர்கள். ரொம்ப கிதியோனை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தில் சொல்லப்படும், அவர் ஒவ்வொருவரும் ராஜகுமாரரை போடுறதுனால அப்போ அவங்க பார்க்கும் போதே தெரியும் இவங்க யூதர்கள் தான், பார்வையிலேயே அவங்க ராஜகுமாரர்கள் போல் அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருந்தார் ஆண்டவர். இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் யூதர்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு, அவங்க அப்படி இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களை அப்படி அந்த ஜனத்தை மட்டும் ஸ்பெஷலாக அவர் வச்சுருந்தார் பாருங்கள், யூதர்களை. அப்போ இவளுக்கு தெரியுது, அவன் ஆச்சரியப்படுறான், இந்த காரியங்கள் நடக்குது. இப்போ சீசர்களும் ஆச்சரியப்படுறாங்க, நீங்கள் ஆனாலும் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு தண்ணி எடுக்க தான் வந்தா. அவளுடைய நோக்கம் என்ன? தண்ணி எடுக்கிறதுக்கு. பெண்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு போனால் எப்படியே சண்டை போட்டுனாலும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்கல்ல, அப்படி தானே காரியங்கள். சிலர் அமைதியாக நின்றுட்டு வந்துடுவாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் போனேன்னா அப்படியே வந்துடுவேன் அமைதியாக, வெறும் குடத்தை தான் தூக்கிட்டு வரணும், அதனால் போகிறதே இல்லை. அப்போ சொல்கிறேன் நான் அதை அதிகமாக. அப்போ பாருங்கள், இந்த காரியங்கள் எப்படி அப்படின்னா, இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தண்ணி எடுக்க போன இந்த பெண் என்ன பண்ணுறா, குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அவளுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். தண்ணி அவளுக்கு இப்போ பெருசாக தெரியல, யாருமே இல்லாதப்ப நான் தண்ணி மோக்கணும் அப்படின்னு தான் அந்த வேளையில் அவள் வர்றா. ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தண்ணியை விட முக்கியமான ஒரு காரியம், அவளுக்கு ரட்சிப்பின் வெளிச்சம் கிடச்சிருச்சு. உடனே அவள் உள்ளே ஓடி, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ, ஐயோ அவர் கிறிஸ்து வந்துட்டாரோ, நீங்கள் வாங்க. அப்போ நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார். தன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவளுக்கு கொஞ்சம் கூட நம்மளை பற்றி சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட அவன் நினைக்கல. நான் என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள். இதுதான் சமாரியா ஸ்திரீயினுடைய ஊழியம். இதுதான் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஊழியம். இப்படி ஒரு ஊழியத்தினுடைய ஒரு காரியமே இருக்குது, சமாரியா பெண்ணுடைய ஊழியம். பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இந்த பெண் பாருங்க, ஒரு கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டா. ஒரே ஒரு பெண் தான். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டார்கெட் பண்ணி அந்த ஒரு பெண் தண்ணி முள்ள வரும்போது அங்கே வருகிறார். அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ என்ன நடக்குது, போய் எல்லாத்தையும் போய் சொல்கிறா, ஊருக்குள்ளே போய் சொல்கிறா.
அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாம் வந்துட்டாங்க, சமாரியர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, ஆண்டவரிடத்துல வந்துட்டாங்க. இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, சீசர்கள் பார்க்குறாங்க, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஏன்னா அவங்க வந்து போஜனம் பண்ணுறதுக்கு தான், வாங்குறதுக்கு தான் ஊருக்குள்ளே போயிருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே இவங்க சொல்கிறாங்க, ரபி நீங்கள் இந்தாங்க சாப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க, போஜனம் பண்ணுங்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்றார். ஒரு போஜனம் இருக்குது, என்ன போஜனம்? எனக்கு ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்போ சீசர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் பார்த்து அப்படி சொல்கிறாங்க, யாராவது கொடுத்துருப்பாங்க, அவருக்கு வந்து உணவு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டானா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. சித்தத்தின்படி செய்கிறது என்ன போஜனம்? ஆண்டவர் எதற்காக அனுப்புனார்? சிலுவை அந்த மரணத்திலே மீட்பை கொடுக்கும்படியாய் அந்த காரியத்தை தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. எனக்கு பிதா செய்கிறது அந்த காரியத்தை, அந்த சித்தத்தை செய்கிறதா என்னுடைய போஜனமாக இருக்குது என்று சொல்லி அந்த காரியத்தை சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார். இன்னொரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்கள உலகத்தின் வழக்கத்தின்படி இந்த அப்படியே கதிர்களெல்லாம் விளைஞ்சிருக்கிறத பார்த்தா இன்னும் 4 மாதம் இருக்குது அறுப்பு காலத்துக்கு இன்னும் 4 மாதம் கழிச்சு இதை அறுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அறுப்பு விளைஞ்சிருச்சு. என்ன காரியம் தெரியுமா? சமாரியா ஸ்திரீ ஏற்றுக்கொண்டா மேசியா. அப்படியே அவர் ஆண்டவர் பார்க்குறாரு, அறுப்பு காலம் எங்கே நடக்க போகுது, கடைசியில் நடக்க போகுது. ஆனால் இப்போவே அதெல்லாம் விளைஞ்சிருச்சு, இப்போவே ஏற்றுக்கொண்டுட்டா. இன்னும் வந்து அவர் சிலுவை மரணத்தில் மறிக்கலை, மேசியா வருவாருன்னு நான் நம்புகிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும், ஒரு கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டா. எல்லாரும் வர்றாங்க சமாரியாவிலேருந்து. ஆண்டவர் சொல்கிறார், பாருங்க நீங்கள் இன்னும் 4 மாதம் போகும் இந்த காரியங்கள் இருக்குன்னு சொல்கிறது இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், இப்போவே விளைஞ்சு நிற்குது, இப்போவே எல்லாம் விளைஞ்சு நிற்குது, இப்போவே அறுவடைக்கு ரெடியாக நிற்குது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அதான் யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் விசுவாசம் வச்சு எல்லாரும் வராங்க. அப்போ பாருங்க, அறுப்பு காலம் இப்போவே வந்திருக்குது. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். நித்திய ஜீவனுக்கான அந்த பலனை சேர்த்து கொள்கிறான். அறுப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு இடத்துல சுவிசேஷ புத்தகத்தில், இது இன்னொரு இடத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த அறுப்பு காலம் உலகத்தின் முடிவு. அந்த அறுத்து நல்ல நிலங்கள், கோதுமைகள் வந்து தேவனுடைய பிள்ளைகள், பதர்கள் அக்னியில் சுற்றரிக்கப்படுகிறவங்க துன்மார்க்கர். இந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பார். அப்போ அந்த அறுத்து அந்த காரியங்களெல்லாம் நித்திய ஜீவனுக்காக அது சேர்த்து கொள்ளப்படுகிறது. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச்சொல் இதிலே விளங்குகிறது. அதுதான் பவுல் சொல்லுவார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ தேவன். அப்போ நம்ம சுவிசேஷத்தை சொல்லிடணும், காரியங்களை பண்ணிடணும். தேவன் என்ன செய்வார்? விளைய செய்கிறவர் தேவன். அந்த வேலைக்கு தான் நம்மளை ஆண்டவர் உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தைகளின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த சமாரிய பெண்ணுடைய இந்த வார்த்தையினால் அநேகர் என்ன ஆகுறாங்க? விசுவாசம் உள்ளவர்கள். ஆண்டவர் மேலே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வருது, விசுவாசம் வைக்கிறாங்க, அந்த காரியங்கள் நடக்குது. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். போகவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, அவர்களோட சம்பந்தம் கலக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணங்களின் முறைமைகளை எல்லாம் ஆண்டவர் முறிக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வரார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த யூத ரபிமார்கள் அவங்கெல்லாம் வந்து ஆண்டருக்கு விரோதமாக பேசுறது. இவர் பாவிகளின் சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு பெயரையே ஆண்டருக்கு வச்சுட்டாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் இவர் இயேசு எங்கே இருப்பாருன்னா பாவிகள் வீட்டில் இருப்பார். சகையோட பேசிகிட்டு இருப்பார். சீமை வீட்டில் இருப்பார். ஆமாம், சீமோன் வீட்டில் இருப்பார். தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் அவெல்லாம் ஒரு பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போவார், இருப்பார், அவங்களோட பேசுவார், விபச்சார ஸ்ரீன் இடத்துல பேசி அவங்கள மன்னிப்பார். பாவிகளின் சிநேகிதன் அப்படின்ட்டு ஒரு பெயரை வச்சுட்டாங்க ஆண்டவருக்கு. அப்போ பாருங்கள், சமாரியனுடனே போகவே முடியாது, போகவே கூடாது அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இவர் போய் என்ன 2 நாள் அங்கே தங்குறாரு. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரத்தில் முறித்து எடுக்கிறதுக்காக ஆண்டவர் வந்தார். ஜாதி வித்தியாசம் இன்றைய நாட்களில் இப்படி பார்க்குறாங்க. அன்றைய நாட்கள் அந்த இனத்தின் அந்த காரியங்களெல்லாம் உண்டு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த காரியங்களை அன்றைய நாட்களில் இன்னும் சொல்லப்போனால் மோசையின் முறைமைகள் அதிகம். ஒரு இடத்துல போகணுன்னா சுத்திகரிக்கிற முறைமைகளின்படி கற்சாடிகள் பார்க்குறோம்ல நம்ம யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் சுத்திகரிக்கிற முறைமைக்காக
அப்படிங்கிறதுக்காக கரைச்சி அப்போ வெளியே போனால் 7 தடவை கை கழுவுவாங்க, கால் கழுவுவாங்க, இது பண்ணுவாங்க, அவங்க ஆண்டவரோட துதிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த காரியங்களை செய்யும். இப்படிலாம் காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சடங்காச்சாரமான யூத கலாச்சாரத்திலிருந்து வந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சமாரியருடனே 2 நாள் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஸ்டே பண்ணுறாரு, தங்குறாரு. 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, இன்னும் அப்படியே அவர் 2 நாள் சும்மா இருந்திருப்பார் ஆண்டவர். அப்போ ப்ரீச் பண்ணுறாரு. இன்னும் அநேகம் பேர் விசுவாசம் வைக்கிறாங்க. இன்னும் அநேகம் பேர் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் நீ சொன்னதுனால இல்லை, நாங்களே கேட்டு நாங்களே பார்த்துக்கிட்டோம், அவர் சொன்னதை வச்சு அவர் உலக ரட்சகர்னு எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. உலக ரட்சகர் ஆண்டவர் பாருங்கள், யோவான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள், உலக ரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர்கள் எப்படியோ அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் இவங்க ஏற்றுக்கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம். அவள் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ பாருங்கள் இந்த காரியங்கள். அப்போ அந்த ஸ்திரீயை நோக்கி அதான் சொல்கிறாங்க, உன்னுடைய சொல்லி நிமித்தமல்ல நாங்களே விசுவாசிக்கிறோம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். அங்கிருந்து கலிலேயா போனார் ஆண்டவர். பாருங்கள், அங்கே 2 நாள் தங்கிட்டு அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் அப்படியே கலிலேயாவுக்கு போகிறாரு. ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார். ஒரு சொந்த ஊரில் தீர்க்கதரிசி கனமே இல்லை, ஆண்டருக்கு இல்லை. ஆண்டர் என்ன சொல்லுவாங்க, யோசேப்பின் குமாரன், மரியாளுடைய மகன், தச்சனுடைய குமாரன், யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் இவருடைய சகோதரர்கள் அல்லவா. அவனுடைய சகோதரர்களோட பேர் இதெல்லாம், யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா, இதெல்லாம் ஆண்டவருடைய சகோதரர்கள். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மாம்சமாக பிறந்த இவர் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பிறந்த தேவன். அப்போ இவங்களாம் பிறக்கிறாங்க. இவருடைய சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. மரியாளுக்கு பாருங்கள் எத்தனை குழந்தைகள். அதனால தான் மரியாள் நம்ம தெய்வம் கிடையாது, அவங்க ஒரு மனுஷி தான், அவங்க தெய்வம் கிடையாது. அவங்கள ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார், ஸ்திரீயின் வித்து, அவ்வளவுதான் அவங்களுடைய பணி. அவங்களுடைய உலகத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம். எப்படி யோவான் வழியை ஆயத்தம் பண்ண இந்த உலகத்தில் வந்தாரோ, அதே மாதிரி மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பிப்பதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமே ஒழிய அவர்கள் இந்த மனுஷி, அவங்க சாதாரணமான ஒரு மனுஷி தானே. அவர்களை தெய்வமாக மாற்றி இந்த காரியமெல்லாம் என்ன அப்படின்னா அஸ்தரோத்தின் ஆவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த காரியத்தை நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதை சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறார். பெண் தெய்வங்களை வணங்குவாங்க ஒவ்வொரு ஜாதி மக்களும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அந்த கானானியர்களுடைய தெய்வங்கள் அதெல்லாம் இருக்குது வேதத்தில் நிறையா. அதில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விக்கிரகங்களை பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு ஒரு காரியங்கள் இருக்குது. இது இந்த நாட்டில் மட்டுமா, இந்த தேசத்தில் மட்டுமா அப்படின்னா வெளிநாடுகளிலும் இந்த காரியங்கள் உண்டு. பெண் தெய்வங்களை புராணங்களின்படி கிரேக்க தெய்வங்கள், இப்படி பெண் தெய்வங்கள். இது என்ன ஆவிக்கு ரீஸ் எதுனா அஸ்தரோத் அப்படிங்கிற ஒரு ஆவி. அப்போ பாருங்கள், இதெல்லாம் கூட அந்த காரியங்கள் தான். அப்போ மரியாளை தெய்வமாக்கி வணங்கும் போது அந்த ஆவி தான் கிரியை செய்யும். நிறைய நம்ம பார்க்குறோம்ல, அந்த மரியாள் சிலையிலேருந்து இப்படி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? வேதத்தில் இந்த மாதிரி காரியங்கள் உண்டா? சிலையிலேருந்து ரத்தம் வந்துருச்சு, கண்ணிலேருந்து ரத்தம் வருது, இப்படியெல்லாம் கட்டுக்கதைகளெல்லாம் நம்ம கேட்குறோம். சில நேரங்களில் சத்துவினுடைய கிரியைகள் கூட. இது எதுக்கு? இதனால் ஏதாவது பக்தி விருத்தி உண்டாகுமா? பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை நம்பி போகிறதான கூட்டங்கள் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேதம் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வெளிச்சம். வேதத்தின் வெளிச்சத்தில் தான் நம்ம பண்ணணும். அந்த காரியங்களை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. சிலை வணக்கங்கள், அந்த விக்கிரகத்தை இதெல்லாம் விக்கிரக வணக்கத்திற்கு சமானம். அதே போல் மரியாள் வணக்கம், இதெல்லாம் என்னென்னா அஸ்தரோத்தின் ஆவி. அவங்க அவங்களே சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு சொன்னது என்னவோ அதை நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு யோவான் 2ஆம் அதிகாரத்தை. இதை தப்பாக ப்ரீச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ரோமன் கேத்தலிக்கில். அப்போ ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி அநேக ரோமன் கேத்தலிக்கிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்களாம் நம்ம இந்த கூடுகையில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நானும் 8th ஸ்டாண்டர்டு 6th to 8th ரோமன் கேத்தலிக் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போ அந்த லாஸ்ட் பீரியடில் போய் உட்காந்துருந்தாங்க. அந்த காரியங்களை நானும் செஞ்சுருக்கேன்னு சொல்ல போனால், முன்னாடி போய் நின்று தெரியாத அந்த பருவத்தில் 6th to 8th வரைக்கும் படிக்கும்போது பாரம்பரிய சபையில் இருந்தாலும் அதெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம பண்ணுறாங்கள, போய் உட்காந்துட்டு அந்த ப்ரேயர்லாம் சொல்லிவிட்டு அந்த சிலை முன்னாடி நின்று வணக்கம் அது வணங்கிட்டு பண்ணிட்டு அந்த பின்னாடி தேரெல்லாம் கொண்டு போவாங்க. அப்படியெல்லாம் போயிட்டு இதெல்லாம் என்னென்னா சடங்காச்சாரமான காரியங்கள். இதெல்லாம் செய்யவே கூடாது. இன்னும் சில காரியங்களை செய்வாங்க. புனிதர்கள் இடத்துல போய் வேண்டிக் கொள்றதெல்லாம் தவறான காரியங்கள். அதெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இந்த காரியங்களை சொல்லும்படி ஆவியானவர் ஏவினதுனால இந்த காரியங்களுக்கு நேராக அப்படியே நம்ம பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு நம்ம இருந்துக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் அஸ்தரோத்தின் ஆவி, மரியாளுடைய ஆவி. அப்போ மரியாள் இந்த மாதிரி அந்த பெண் தெய்வத்தெல்லாம் வணங்குறாங்களே, இந்த மாதிரியெல்லாம் அவங்க பரலோகத்தில் துதிச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை.
ஆண்டவர் நல்லவர்னு அவங்க துதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த காரியத்தை நம்ம சொல்லும்படி ஏவப்பட்டதுனால இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், தன்னுடைய ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் கனமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கண்டிப்பாக சொந்த ஊரில் கனம் கிடையாது. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் பண்டிகையில் அநேக அற்புதங்களை செய்கிறாரு. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குறாரு, எல்லாம் சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கலிலேயர்கள் பார்க்குறாங்க, கலிலேயாவில் இருக்கிறவங்க. ஏன்னா கலிலேயா அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி. அங்கே யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க. கலிலேயாவிலேயே கலிலேயனோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆண்டரை கேட்பாங்க, நீரும் கலிலேயனோ அப்படின்னு. அது என்ன, ஏன் அப்படி கலிலேயானா ஏன் அப்படி ஒரு தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா, அந்த இடத்துல எஜுகேட்டட் பீப்புளே இருக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதான ஏரியா தான் அந்த கலிலேயா அப்படிங்கிற இடம். அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு புரட்சியாளர்களாக அறியப்பட்டார்கள். அந்த ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக புரட்சி செய்வது தான் அவர்களுடைய வேலை. அந்த மாதிரி ஒரு வரலாற்று குறிப்புகள் இந்த காரியங்களை சொல்லுது பாருங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ கலிலேயர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க, விசுவாசம் வைக்கிறாங்க. சீசர்களில் அநேகம் பேர் கலிலேயர்கள் தான். பேதுரு அவங்கெல்லாம் கலிலேயர்கள் தான். அப்போ அந்த காரியங்கள் உண்டு. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு, முதல் அற்புதத்தையே அவர் அங்கே தான் செய்கிறார் பாருங்கள். கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு. அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். அந்த ராஜாவுடைய மனுஷரில் ஒரு குமாரன் வியாதியாக இருக்கிறான். இயேசு யூதேயாவில் உள்ள கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வாங்க, என் பையன் ரொம்ப மரண அவஸ்தைப்படுறான், நீங்கள் குணமாக்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னோன்னே, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். சிலர் அப்படிதான், ஏன்னா எபிரேயர் என்று சொல்லுதில்ல, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் கொடுத்த பெரிதான ரட்சிப்பு. எபிரேயர் 2 இந்த வார்த்தைகள் காணப்படும். அப்போ சில பேருக்கு ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, அடையாளத்தை பார்த்து தான் நம்புகிறாங்க, அற்புதத்தை பார்த்து தான் நம்புகிறாங்க. சிலருக்கெல்லாம் அற்புதமே தேவையில்லை, வசனம் கேட்டோன்னே விழுந்துருவாங்க, அப்படியே சாஸ்டாங்கம்மா. அந்த வசனமே அவங்களை என்ன ஆக்கிரும், நம்ப வச்சுட்டு மறுபடுத்துட்டு. சிலருக்கெல்லாம் அடையாளம் வேணும், அடையாளத்தை விரும்புகிறாங்க. சிலர்லாம் அடையாளம் இருந்தால் தான் நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டங்களும் உண்டு இந்த உலகத்தில். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அடையாளத்தை கொடுக்கலைன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். பாருங்க, அவன் எப்படி கேட்குற, இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவனுக்கு அந்த சுவிசேஷத்தை விட அவன் பிள்ளை உயிரோடு எழுமணும். ஏன்னா ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். அவன் கெஞ்சி கேட்கும்போது உடனே இயேசு அவனை பார்த்து அவனுடைய இருதயத்திலையும் அவர் உணர்ந்து என்ன சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பார்த்தீங்களா, அப்போ விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். சும்மாலாம் அற்புதம் நடக்காது. நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் என்னதான் பண்ணாலும் அந்த அற்புதம் நடக்கும்னா விசுவாசம் இருக்கணும். இவன் எல்லாமே சொல்கிறான், ஆனால் அந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறான். அவர் சொல்கிற வார்த்தையை 100% அப்படியே நம்புகிறான். நம்பி போகிறான். ஏன்னா இல்லை ஆண்டவரே, நீங்கள் வாங்க, நீங்கள் தொடுங்க, நீங்கள் தொட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் ஒன்றுமே கேட்கல. அப்படி கேட்டிருந்தானா அவனுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். உடனே அவன் அந்த ஒரு வார்த்தை தான், உடனே நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு பாருங்க, அவன் போகிற வழியிலேயே சந்திச்சிட்டாங்க. ஊழியக்காரர் எதிர்கொண்டு உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கிற்று. அந்த நாட்களெல்லாம் அப்படி தான் இந்த குதிரைகளில் போவாங்க, சீக்கிரமெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து அவன் வந்திருக்கிறான். அப்போ எந்த மணி நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவன் டைம் சொன்னோன்னா, ஆண்டவர் உன் குமாரன் பிழைத்திருக்கிறது என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே, அந்த 7ஆம் மணி நேரத்தில் தான் அவர் சொன்னார். அதை அவன் அறிந்து அதனால் என்ன நடக்குது பாருங்க, அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, 2வது அற்புதமே பெரிய அற்புதம் இல்லை. முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது,
சொன்னது 2வது அற்புதம். பாருங்கள், இந்த காரியத்தில் ஆண்டு அற்புதமான காரியங்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்ப வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். யோவான் எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களாய் அதிசயங்களாய் நம்மை நிற்கச் செய்கிற தேவன். அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள். நம்ம உயிரோடு இருக்கிறதே அற்புதம். சிலருக்கெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் ஐயோ நான் உயிரோடு இருக்கிறதே அற்புதம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. இப்போ நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிசயமாக அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்துகிறார். அவருடைய நடத்துதலே ஆச்சரியமானது. அப்போ இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த பகுதியில் அநேக காரியங்கள், அநேக ருசிகரமான சம்பவங்கள். அந்த சமாரிய பெண்ணுடனே அவர் செய்தது, கலிலேயாவில் தங்கினது, அந்த மனுஷனுடைய குமாரனை சொஸ்தமாக்குனது, இப்படி நிறைய காரியங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம தியானிப்போம். நம்ம மைண்டில் இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை நம்ம போட்டுட்டோமா, வசனத்தை போட்டுட்டோமா, இன்றைக்கி நாள் பூரா இதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும், அப்படியே நம்ம அசை போடணும். இந்த வசனங்கள் அப்படியே இதோடு விட்டுறக்கூடாது. இந்த அதிகாலை ஜெபத்தோடு இன்றைக்கி நம்ம நல்லா துதிக்க போகிறோம். இந்த வசனங்களை அப்படியே அசை போட போகிறோம். முடிஞ்சால் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் படிங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே கொடுக்கப்படுகிறதான அந்த வசனத்தின் அடிப்படையில் அமைந்த அந்த காரியங்கள் நீங்கள் படிச்சிருங்க. அப்படியே நீங்களும் அந்த யோவான் சுவிசேஷத்தை படித்த மாதிரியும் ஆயிரும், பைபிள் ரீட் பண்ண மாதிரியும் ஆயிரும், அந்த வசனத்தை உள்ளே போட்ட மாதிரி ஆயிரும். இன்னொரு தடவை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா, அதை சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் மறுபடியும் உங்கள் இருதயத்தில் துடிச்சு இன்னும் நீங்கள் வசனத்தில் தேறினவங்களாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதனால தான் இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி டெய்லியும் நம்ம காலையில் என்ன படிக்கிறோமோ அதை ஒரு தடவை உட்காந்து படிச்சிருங்க. ஆவியானவர் மறுபடியும் உங்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்பாடுகளை வேறு கொடுக்கலாம் இல்லையா ஆண்டவர். அப்போ 2 இணையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இன்னும் நல்ல நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு தெளிவு கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆண்டவர் துதிச்சு அப்படியே நன்றி செலுத்த அப்படியே நம்ம செபிக்க போகிறோம். அப்படியே ஆண்டவருக்கு நேராக சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா. ஆண்டவர் எமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.